Current electricity topic la neat type question பார்க்கலாம் பாருங்க. First question, in the circuit shown A and V are ideal ammeter and voltmeter respectively. Reading of the voltmeter will be dash. Actually ideal ammeter na resistance of the ideal ammeter வந்து 0 ஆ இருக்கும். Resistance of the ideal ammeter வந்து 0. Next resistance of the ideal voltmeter வந்து infinity அப்படின்னு எடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் வந்து இந்த 2 வோல்ட் பேட்டரியில் வரும்போது இந்த அம்மீட்டர் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆக்ட் ஆகும். ஏன்னா கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் 0 பார்த்து அதனால மொத்த கரண்ட் வந்து அம்மீட்டர் வழியாக பாஸ் ஆயிரும். ஸோ தட் வோல்ட் மீட்டரில் கரண்ட் பாசஸ் வந்து 0 இருக்கும். அதனால வோல்ட் மீட்டர் டிஃப்ளெக்ஷன் காமிக்காது. அப்படி இல்லைனாலும் வோல்ட் மீட்டர் கனெக்டட் அக்ராஸ் தி அம்மீட்டர்ன்றதுனால அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் 0னால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் போடும்போது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி அம்மீட்டர் 0 வரதுனால வோல்ட் மீட்டர் ரீட்ஸ் 0 ரீடிங். ஸோ தட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The net resistance of a voltmeter should be large to ensure that it does not get overheated, it does not draw emission current, it can measure large potential difference, it does not appreciably change the potential difference to be measured. ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் தான் பொட்டன்ஷியல் வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து இந்த கரண்ட் பாஸ் ஆகுது இல்லைங்களா, இந்த கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V = IR. இப்போ இந்த வோல்ட் மீட்டரை இங்கே கனெக்ட் பண்ணும்போது பேரலல் டு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணும்போது இந்த வோல்ட் மீட்டர் கொஞ்சம் கரண்ட்டை ட்ரா பண்ணிருச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா வோல்ட் மீட்டர் வந்து கரெக்டான ரீடிங்கை மெஷர் பண்ணாது எக்ஸாக்ட் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ். அதனால வோல்ட் மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் ஹை அமௌண்ட்டா இருந்துச்சுன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வோல்ட் மீட்டர் ஹை அமௌண்ட்டா இருந்துச்சுன்னா கரண்ட் ட்ரான் ஃப்ரம் தி சர்க்கியூட் வந்து கம்மியா இருக்கும். அதனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ஓரளவுக்கு சேமா மெஷர் பண்ணியிருக்கும். ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்றேன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி வோல்ட் மீட்டர் ஷுட் பி வெரி லார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ தட் செகண்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், two galvanometers A and B require 3 milliampere and 6 milliampere respectively to produce the same deflection of 10 division, then which has more sensitivity அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா வந்து இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 3 மில்லி ஆம்பியர் யூஸ் பண்ணீங்கன்னா 10 டிவிஷன் டிஃப்ளெக்ஷனுக்கு 3 மில்லி ஆம்பியர் தேவைப்படுது. அப்போ 0.3 மில்லி ஆம்பியர் கரண்ட் இருந்தாவே ஒரு டிவிஷன் டிஃப்ளெக்ஷனை காமிச்சிடும். இது ஃபர்ஸ்ட் கேல்வனோமீட்டர். இது செகண்ட் கேல்வனோமீட்டர் ரிக்வயர்ஸ் 0.66 மில்லி ஆம்பியர் கரண்ட் இருந்தால் தான் 10 டிவிஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 0.6 மில்லி ஆம்பியர் கரண்ட் இருந்தாவே ஒரு டிஃப்ளெக்ஷன் காமிச்சிடும். அப்படின்னா கரண்ட் கம்மியான கரண்ட்ல டிஃப்ளெக்ஷனை காமிக்குதுன்னா அதுக்கு தான் சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அப்போ சென்சிட்டிவிட்டி ஆஃப் ஏ இஸ் மோர் தென் சென்சிட்டிவிட்டி ஆஃப் பி. இல்லைன்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி இருக்கு. அந்த கரண்ட் சென்சிட்டிவிட்டி என்ன பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் டிவைட் பை கரண்ட், டிஃப்ளெக்ஷன் டிவைட் பை கரண்ட்னு எடுத்துக்கணும். அதாவது கரண்ட் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் யூனிட் டிஃப்ளெக்ஷன் அப்படின்றத கரண்ட் சென்சிட்டிவிட்டி வரும். கரண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா, கரண்ட் வந்து லெஸ் கரண்ட்ல டிஃப்ளெக்ஷன் காமிக்குதுன்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி மோர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தட் ஏ இஸ் மோர் சென்சிட்டிவ் தேன் பி. இதுதான் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An ammeter a voltmeter V and a resistance R are connected as shown in the figure. If the voltmeter reading is 1.6 volt and the ammeter reading is 0.4 ampere, then R is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலா வந்து இப்போ அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் ரியல் அப்படி எடுத்துருந்தோம்னா அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் ஐடியல் எடுத்திருந்தா V = IRன்னு போட்டுட்டு அப்போ என்ன வந்திருக்கும்னா வந்து R = V/I கிடைச்சிருக்கும். இங்க அம்மீட்டர் ரீடிங் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 0.4 ஆம்பியர் சொல்லியிருக்காங்க. வோல்ட் மீட்டர் ரீடிங் 1.6 வோல்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ வோல்ட் மீட்டர் ரீடிங் 1.6 வோல்ட் டிவைட் பை அம்மீட்டர் ரீடிங் 0.4 போட்டு கேன்சல் பண்ணா நமக்கு 4 ஓம் கிடைக்குது. ஆனா வந்து இது ஐடியல் அம்மீட்டர் அப்படின்னு சொல்லல. ஐடியல் அம்மீட்டரா இருந்தா 4 ஓம் சொல்லியிருக்கலாம். ஒரு ரியல் அம்மீட்டரா இருந்திருந்தா அப்போ ரியல் அம்மீட்டர் ரியல் வோல்ட் மீட்டர் அஸ்யூம் பண்ணிக்கலாம். எனவே எந்த அம்மீட்டர் இருந்தாலும் 0.4 ஆம்பியர் வருது. இப்போ இந்த 0.4 ஆம்பியர் இங்க அம்மீட்டர் மெஷர் பண்ணும்போது கரண்ட் வந்து ரெஜிஸ்டர்ல லெஸ் தென் 0.4 ஆம்பியர் வந்திருக்கும். ஏன்னா சர்டைன் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து வோல்ட் மீட்டர் வழியா பாஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா இந்த வோல்ட் மீட்டர் மெஷர்ஸ் வந்து கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் போடும்போது வோல்ட் மீட்டர் 4 வோல்ட் மெஷர் பண்ணியிருக்குது. ஆனா கரண்ட் வந்து இங்க என்ன பண்றோம், லெஸ் தென் 0.4 வந்திருக்கும். லெஸ் தென் 0.4 இன்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வருது. அப்போ கரண்ட் வந்து லெஸ் தென் 0.4 இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் 4 டிவைட் பை 0.4 போடும்போது ஆனா வந்து கரண்ட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்ல லெஸ் தென் 0.4 தானே வரும்.
அப்போ லெஸ் தென் 0.4ன்னு போட்டோம்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தென் 4. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஐடியல் வோல்ட்மீட்டராக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 4 ஓமா இருக்கும். ரியல் வோல்ட்மீட்டராக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தென் 4 ஓம். எப்படி ரெசிஸ்டன்ஸ் கிரேட்டர் தென் 4 ஓம்னா ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ வந்திருக்கு. ஸோ ஆர் ஈக்குவல் டு வி பை ஐன்னு போடும்போது அதாவது இங்கே கரண்ட் இந்த ரெசிஸ்டர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஏன்னா வோல்ட்மீட்டர் கொஞ்சம் கரண்ட் ட்ரா பண்ணிக்கும். அப்போ கரண்ட் இந்த ரெசிஸ்டர் குறைஞ்சுன்னா அப்போ ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால கிரேட்டர் தென் 4 ஓம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In the following circuit, the EMF of the cell is 2 volt and the internal resistance is negligible. The resistance of the voltmeter is 8 ohm. The reading of the voltmeter will be dash ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேஸ்ல என்ன பண்ணணும்னா இந்த வோல்ட்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 80 ஓம், அடுத்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் 80 ஓம், இது ரெண்டு பேரலா இருக்குனால இது ஈக்குவலண்டா எவ்வளவு வருதுன்னா 40 ஓம் அப்படின்னு கிடைக்கும். 2 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் பேரலா இருந்தா எஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் R/2 வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த சர்க்யூட் எப்படி எடுத்துக்கலாம் பாருங்க. இப்படி எடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா இங்க 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அடுத்து இங்க வந்து 40 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு எடுத்துங்க. இந்த 40 ஓம் ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்டிவ் 40 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தான் வோல்ட்மீட்டர் மெஷர் பண்ற ரீடிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த 40 ஓம்ல இருக்கிற பொட்டன்ஷியலை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 2 வோல்ட் இருக்கு. ஸோ இதுல கரண்ட் வந்து ஐன்னு எடுத்துங்க. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 40 ஓம் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா ஐ இன்ட்டு ஆர், ஆர் வந்து 40 ஓம் போட்டுக்கலாம். இப்போ கரண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பொட்டன்ஷியல் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 20 + 40 போடணும். அப்படின்னா கரண்ட் பிளேஸ்ல என்ன பண்றீங்கன்னா 2 / 20 + 40 60 × 14 போட்டுங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து இந்த 2 and 6 கேன்சல் பண்ணா இங்க 3 வருது. ஸோ தட் என்ன வருது பாருங்க 4/3 வோல்ட்னு கிடைச்சிருக்கு. 4/3 வோல்ட் வந்து 1.33 வோல்ட். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 1.33 வோல்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி ரீடிங் ஆஃப் வோல்ட்மீட்டர் இன் தி ஃபிகர்? இந்த டயக்ராம்ல ரீடிங் ஆஃப் வோல்ட்மீட்டர் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்க இந்த வோல்ட்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் 1000 இருக்கு, இந்த 500 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து நம்ம எஃபெக்டிவா ரெசிஸ்டன்ஸ் R1 வச்சுக்கலாம், இந்த 500 வந்து R2 வச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ணிருக்கலாம், இந்த 10 வோல்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் EMF கூட எடுத்துட்டு இந்த R1 ரெசிஸ்டன்ஸ் இங்க R2 ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் R1 ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ன்றது வோல்ட் மீட்டர் பொட்டன்ஷியல் எடுத்திருக்கும். இப்போ R1 எவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த 500 1000 பேரலல்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் R1க்கு இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பேரலல்ல இருக்கிறது என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1000 × 500 டிவைடட் பை 1000 + 500 போட்டுக்கணும். 1000 + 500 போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நியூமரேட்டர்ல என்ன வருது பாருங்க 1000 × 500 டிவைடட் பை டினாமினேட்டர் 1500 கிடைக்குது. இந்த 500 1500 கேன்சல் பண்ணா 3 வருது. ஸோ தட் 1000/3 R1 வந்து 1000/3 வந்திருக்கு, R2 வந்து 500. ஸோ இந்த சர்க்யூட்ல வந்து கரண்ட் வந்து ஐ கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா டோட்டல் EMF பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R1 + R2 போட்டுங்க. இப்போ கரண்ட் கரண்ட் உங்களுக்கு தெரிஞ்சு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா R1 ரெசிஸ்டன்ஸ்ல தான் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் R1ல தான் வோல்ட் மீட்டர் இருக்கு, அதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ V = I × R1 போட்டுங்க. ஐ பிளேஸ்ல டோட்டல் EMF பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு R1 போட்டுக்கலாம். அப்போ டோட்டல் EMF எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருப்பா, 10 வோல்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ 10ன்னு போட்டுட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R1 எவ்வளவு பாருங்க, R1 வந்து 1000/3 பிளஸ் R2 வந்து 500 இன்ட்டு R1 வந்து ஒரு 500 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து எல்சிஎம் எடுங்க. 10 இங்க கீழே வந்து 3 எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 3 × 500 1500. ஸோ 1500 + 1000 2500. ஓகேங்களா? டிவைட் பை 3 இருக்கும், அது மேல வந்துருது. 3 × 500 இருக்கு. கரெக்டுங்களா? இந்த 500 இந்த 2500 கேன்சல் பண்ணா 5 வருது. இந்த 5 இந்த 10 கேன்சல் பண்ணா 2 வருது. இந்த 2 × 3 இந்த 2 × 3 இங்க பாருங்க, இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். இந்த R1 வந்து 1000/3 தானே நம்ம எடுத்திருக்கோம். R1 வந்து 1000/3, அந்த 1000/3 போட்டுக்கணுங்க. 1000/3 போட்டுங்க. ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணா 10 × இங்க 3 எல்சிஎம் எடுத்தோம்னா 3 மேல போயிட்டு இங்க கீழே வந்து 2500 இருக்கும், இங்க 1000/3 இருக்கு. ஓகேங்களா? இந்த 3 கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து இந்த 2500 அந்த 1000 கேன்சல் பண்ணா இங்க 2 வரும், இங்க வந்து 5 வருது. இந்த 5 இந்த 10 கேன்சல் பண்ணா 2 வருது. 2 × 2 4ன்னு கிடைக்குது. ஸோ தட் ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 4 வோல்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த 6th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து 4 வோல்ட் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. A galvanometer of 25 ohm and having full scale deflection for a current of 10 milliampere is changed into a voltmeter of range 100 volt by connecting a resistance R in the series with the galvanometer. The resistance R in ohm is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா கேல்வாமீட்டருக்கு வந்து 25 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 100 வோல்ட் சொல்லியிருக்காங்க. கேல்வாமீட்டர் கரண்ட் வந்து 10 மில்லி ஆம்பியர்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வோல்ட் மீட்டரா கன்வெர்ட் பண்றது என்ன பார்த்தீங்கன்னா, வோல்ட் மீட்டர் உடைய பொட்டன்ஷியல் மேக்ஸிமம் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கேல்வாமீட்டர் கரண்ட் இன்டு கேல்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கணும். இங்க கேல்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25, கரண்ட் ரிக்வயர்ட் ஃபார் ஃபுல் டிஃப்ளெக்ஷன் வந்து கேல்வாமீட்டர் ரெசிஸ்ட் கரண்ட் வந்து 10 மில்லி ஆம்பியர். அடுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 100 வோல்ட். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 100 வோல்ட் போட்டுங்க. கேல்வாமீட்டர் கரண்ட் ஐஜி கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் ஃபுல் டிஃப்ளெக்ஷன் வந்து 10 மில்லி ஆம்பியர். அது ஆம்பியர் மாத்திரம் 10 × 10⁻³ அடுத்து ஜி வந்து 25 பிளஸ் ஆர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 0 கேன்சல் பண்ணியிருக்கு. இந்த 10⁻³ லெஃப்ட் சைடில் போச்சுன்னா 10,000 வந்துருது. இஸ் ஈக்குவல் டு 25 பிளஸ் ஆர்னு இருக்கு. இப்போ வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு 10,000 - 25 போட்டுங்க. 10,000 - 25 அப்படின்னு போட்டோம். 10,000ல 25 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது பார்த்தீங்கன்னா 9975 ஓம். 9975 ஓம் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An ammeter and a voltmeter are joined in series to a cell. Their readings are A and V respectively. If a resistance is now joined in parallel with the voltmeter அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க. இப்போ என்ன பண்ணிருக்கோம், அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர். இது வந்து அம்மீட்டர், இது வந்து வோல்ட்மீட்டர். இப்போ என்ன பண்ணலாம்னா அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர் ஆர் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலா கனெக்ட் பண்ண போறாங்க. இப்போ வந்து இப்படின்னு ஒரு சர்க்யூட் இருக்கு, இப்படி சும்மா ஒரு பேட்டரி இருக்கிற மாதிரி கூட அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும்போது சர்டைன் கரண்ட் வருது. இந்த சர்க்யூட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் சர்டைன் அமௌண்ட் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ வந்து இந்த வோல்ட் மீட்டருக்கு அக்ராஸா வந்து பேரலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது பேரலா கனெக்ட் பண்ணும்போது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆயிரும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆயிரும். அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் டிக்ரீஸ் ஆயிரும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சர்க்யூட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும், கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால அம்மீட்டர் வில் இன்க்ரீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அம்மீட்டர் வில் இன்க்ரீஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வர கரண்ட் எல்லாம் வந்து இந்த கரண்ட் வோல்ட் மீட்டர்ல பாஸ் ஆக வேண்டிய கரண்ட் ஒரு பார்ட் ஆஃப் தி கரண்ட் வந்து என்ன ஆகும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் பேரலல் டு தி வோல்ட் மீட்டர் வழியா பாஸ் ஆயிருதுனால வோல்ட் மீட்டர்ல கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிருது. அதனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெஷர்ட் பை தி வோல்ட் மீட்டர் டிக்ரீசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனால ஏ வில் இன்க்ரீஸ், வி வில் டிக்ரீஸ். இது நல்லா புரிஞ்சுங்க. இது கரண்ட் இந்த சர்க்யூட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சம் அமௌண்ட் இருக்கு, அதனால கரண்ட் ஐ வந்திருக்குன்னு எடுத்துருக்கோம். இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸை பேரலல் டு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணும்போது ஏதாவது ரெசிஸ்டன்ஸை பேரலா கனெக்ட் பண்ணோம்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் குறையும். அப்போ சர்க்யூட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் குறையிறதுனால கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருது. அதனால கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது எடுத்துக்கணும். அடுத்து இந்த வோல்ட் மீட்டருக்கு பேரலா இங்க ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணதுனால கரண்ட் ஒரு பார்ட் ஆஃப் கரண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா பாஸ் ஆயிரும் இல்லையா? அதனால வோல்ட் மீட்டர்ல கரண்ட் குறைஞ்சிரும். அதனால வோல்ட் மீட்டர் ரீடிங் வந்து டிஃப்ளெக்ஷன் காமிச்சது குறைஞ்சிரும். ஸோ வோல்ட் மீட்டர் வில் டிக்ரீஸ் அப்படின்னு எடுத்துட்டு 8th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 9th கொஸ்டின் பாருங்க. இந்த சர்க்யூட் ஷோன் இன் தி ஃபிகர் தி வோல்ட் மீட்டர் ரீடிங் இஸ் டேஷ் கேட்டிருக்காங்க. இந்த வோல்ட் மீட்டர் இங்க ரீடிங். இப்போ இந்த வோல்ட் மீட்டருக்கு வந்து ஹை ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹை ரெசிஸ்டன்ஸா இருக்கும்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஹை ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டின்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. ஏன்னா வோல்ட் மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்காதனால இது இன்ஃபினைட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். இது broken சர்க்யூட். அப்போ broken சர்க்யூட்ல கரண்ட் வந்து ஜீரோவா இருக்கும். உங்களுக்கு இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு வி பிளஸ் ஐஆர் அந்த மாதிரி ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? அப்போ இது கரண்ட் ஜீரோனா இ இஸ் ஈக்குவல் டு வின்னு வந்துருது. அப்போ வி இஸ் ஈக்குவல் இஎம்எஃப் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6 வோல்ட். ஸோ தட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 6 வோல்ட். ஸோ வோல்ட் மீட்டர் ரீட்ஸ் 6 வோல்ட் ரீடிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. To send 10% of the main current through a moving coil galvanometer of a resistance 99 ohm, this shunt required is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா வந்து இங்க வந்து ஒரு கேல்வனோமீட்டர் இருக்கு. இப்போ இதுல கரண்ட் ஐ வருது. ஆனா இதுல என்ன பண்றாங்கன்னா ஒரு ஷண்ட் கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஷண்ட்ன்றது என்னது? ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் பேரலல் டு தி கேல்வனோமீட்டர் இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் தி கேல்வனோமீட்டர் ஃப்ரம் தி டேமேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல வந்து 10% ஆஃப் மெயின் கரண்ட் தான் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்ல பாஸ் ஆகுது. அப்படின்னா கேல்வனோமீட்டர்ல கரண்ட் ஐஜின்னு அஸ்யூம் பண்ணிட்டோம்னா ஐஜி இஸ் ஈக்குவல் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 10% ஆஃப் மெயின் கரண்ட். 10% ஆஃப் மெயின் கரண்ட் 10/100 ஆஃப் ஐ அப்படின்னு எடுத்துங்க. அப்போ இங்க வந்து ஷண்ட் இருக்கு இல்லையா? ஷண்ட்ல கரண்ட் பாஸ் ஆகுறது எவ்வளவு வரும்னு சொல்லுங்க? 90%, 90/100 ஆஃப் ஐ அப்படின்னு வருதுன்னு எடுத்துங்க. இந்த ஷண்ட்டும் கேல்வனோமீட்டர் பேரலா இருக்குனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கேல்வனோமீட்டர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஷண்ட்னு போட்டுக்கலாம். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கேல்வனோமீட்டர் வந்து ஐஜி இன்டு கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஷண்ட் வந்து கரண்ட் த்ரூ தி ஷண்ட் இன்டு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டுங்க.
கேல்வாமீட்டர்ல கரண்ட் எவ்வளவு பாஸ் ஆகுதுன்னா 10/100 ஆஃப் மெயின் கரண்ட் ஐ இன்டு ஜி இஸ் ஈக்குவல் டு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல 90%. ஏன்னா ரிமைனிங் கரண்ட் பாஸ் ஆகுது. அதாவது மொத்த மெயின் கரண்ட் ஐல 10% கேல்வாமீட்டர் போச்சுன்னா 90% ஷண்ட்ல வரும். ஓகேங்களா? இன்டு எஸ்ன்னு போட்டுங்க, இன்டு ஐன்னு இருக்கு. இந்த ஐ கேன்சல் ஆயிருது. அடுத்து இந்த 100 கேன்சல் ஆயிருது. இந்த ஜீரோ கேன்சல் ஆயிருது. ஓகேங்களா? அப்போ ஷண்ட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க, கேல்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் பை 9 அப்படின்னு கிடைக்குது. இந்த 9 இருக்கு. கேல்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 99 கொடுத்துருக்காங்க. டிவைட் பை 9 இருக்கு. ஸோ தட் 99 டிவைட் பை 9 என்ன கிடைக்குதுன்னா 11 ஓம்னு கிடைச்சிருக்கு. ஸோ 10th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி 100 ஓம் resistance in the circuit is measured by the voltmeter of 900 ohm resistance. The percentage error made in the reading of the potential difference is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து வோல்ட் மீட்டரை வந்து கனெக்ட் பண்ணல. அப்படி கனெக்ட் பண்ணாத போது இது ரெசிஸ்டன்ஸ் R1, 10 ஓம் வந்து R1, 100 ஓம் வந்து R2ன்னு எடுத்துங்க. ஸோ இப்படி எடுத்தோம்னா நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்ல இனிஷியல் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து அக்ராஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தானே வேணும், ஏன்னா 100 ஓம் தானே கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டோட்டல் பொட்டன்ஷியல் இன்ட்டு R2 டிவைட் பை R1 பிளஸ் R2 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, அப்படி எடுத்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, V வந்து Vன்னு வச்சுக்கிட்டு R2 வந்து 100ன்னு எடுத்துங்க, டிவைட் பை R1 வந்து 10 பிளஸ் R2 100ன்னு எடுத்துங்கப்பா. ஸோ தட் ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா V2 இஸ் ஈக்குவல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தான் நான் V2ன்னு போட்டிருக்கேன். ஓகே, தட் இஸ் V இன்ட்டு இந்த 100/110 வரும் டினாமினேட்டர். அப்படின்னா 10/11 வருது. இது 100, இது வந்து 110 வருது. ஓகேங்களா? அப்போ 0 கேன்சல் பண்ணா 10/11 வருது. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா ஃபைனல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது இந்த வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்றதுல இந்த வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணும்போது எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 100 ஓமும் இந்த 900 ஓமும் ரெண்டுமே சேர்ந்து பேரலா கனெக்ட் ஆகிட்டு அது எஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் R2 டேஷ்னு எடுத்துங்க. இப்போ இந்த R2 டேஷ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா பேரலல் காம்பினேஷன்ல 900 இன்ட்டு 100 டிவைடட் பை 900 பிளஸ் 100 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னா 900 இன்ட்டு 100 டிவைட் பை டினாமினேட்டர் வந்து 1000 வருதுங்களா? அப்போ இது 2 0 இந்த 2 0 இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணா 90 ஓம் அப்படியே கிடைக்குது. ஸோ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ என்ன மாறிச்சுன்னா 90 ஓம் வந்துருச்சு. இப்போ வந்து ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் R2 வந்து 90 ஓம் வந்திருக்கு. ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் அக்ராஸ் தி செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா டோட்டல் பொட்டன்ஷியல் இன்ட்டு R2 வந்து 90 டிவைட் பை R1 பிளஸ் R2, R1 10 பிளஸ் 19 வந்திருக்கு. அதாவது இந்த மொத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 90 மாறிடுச்சு, 90 ஓமா மாறி இருக்கு. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணா V2 இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, இது 10 பிளஸ் 90 எவ்வளோப்பா 100. ஓகேங்களா? ஸோ 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 9/10 V அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபைனல் பொட்டன்ஷியல் அக்ராஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படி வந்திருக்கு. நம்ம பர்சன்டேஜ் எரர் தானே வேணும். பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா வந்து அந்த டிஃபரன்ஸ் இன் வேல்யூ பை ஒரிஜினல் வேல்யூன்னு போட்டுக்கணும். டிஃபரன்ஸ் இன் வேல்யூ எவ்வளோ சொல்லுங்க, 10V டிவைட் பை 11 மைனஸ் 9/10 இன்ட்டு V டிவைட் பை இனிஷியல் வேல்யூ வந்து 10V டிவைட் பை 11 இன்ட்டு 100% அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் ஆன்சர் வந்து 1% இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A microammeter has a resistance of 100 ohm and a full scale range of 50 microampere. It can be used as a voltmeter or as a higher range ammeter. Provide a resistance is added to it. Pick the correct range and resistance combination அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே பாருங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 50 வோல்ட் ரேஞ்ச் வித் 10 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேல்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ஓம் வந்திருக்கு. அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்ட் மீட்டரா மாற்ற, கேல்வாமீட்டர் வோல்ட் மீட்டரா மாற்றணும்னா ஆப்ஷன் ஏ எடுத்து பார்த்தோம்னா வந்து அதுக்கு ஐஜி இன்ட்டு ஜி பிளஸ் ஆர்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? வி வந்து 50 வோல்ட்டா மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கரண்ட் ரிக்வயர்டு வந்து 50 மைக்ரோ ஆம்பியர். ஸோ 50 இன்ட்டு 10⁻⁻⁶ போட்டுட்டு இன்ட்டு கேல்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 100 பிளஸ் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் 10 கிலோ ஓம்னு கொடுத்துருக்காங்க. 10 கிலோ ஓம்னா 10,000 அப்படின்னு நம்ம போட்டு பார்க்குறோம். ஸோ இதை சால்வ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த இது வந்து பேலன்ஸ் ஆகலை. கரெக்டுங்களா? சரி, அதனால வந்து இந்த இது வந்து ராங். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ராங்னு எடுத்துக்கலாம். ஆப்ஷன் பி எடுத்து பார்த்தோம் வச்சுங்க. ஆப்ஷன் பி 10 வோல்ட் ரேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வி பிளேஸ்ல 10 வோல்ட் போடுங்க இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 10⁻⁻⁶ கேல்வாமீட்டர் கரண்ட் பிளஸ் என்ன பண்றேன்னா கேல்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 பிளஸ்
இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 200 கிலோ ஓம். ஸோ 200 இன்ட்டு கிலோவுக்கு ஒரு 2000 போட்டோம்னா இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் வரதுனால இந்த ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, அடுத்து ஆப்ஷன் சி எடுத்தாலும் என்ன 10 மில்லி ஆம்பியர் அதாவது அம்மீட்டரா மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அம்மீட்டரா மாற்றணும்னா என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஷண்ட் ரிக்வைர்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா கேலோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை I/IG - 1 இருக்கும். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா கேலோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 100 டிவைடட் பை இங்கே இந்த வேல்யூ போட்டு பார்த்தோம்னா I வந்து எவ்வளோப்பா, அதாவது வந்து 10 மில்லி ஆம்பியர். ஸோ 10 × 10⁻³ டிவைட் பை IG வந்து 50 மைக்ரோ ஆம்பியர். 50 × 10⁻6ன்னு போட்டு பார்த்தோம்னா -1 போட்டால் இந்த வேல்யூ வந்து 10 மில்லி ஆம்பியர் மாதிரி. இந்த ஷண்ட் வந்து இந்த ஷண்ட் போட்டிருக்கீங்களா 1 ஓம், அப்போ இது வந்து 1 ஓம் வரல, இது 1 ஓம் வரல. அதனால தேர்ட் ஆப்ஷனும் தப்பு. அதனால வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் தான் பேலன்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The percentage error in measuring resistance with a meter bridge can be minimized by adjusting the balancing point close to. ஆக்சுவலா மீட்டர் பிரிட்ஜில் வந்து என்ன இருக்கும்னா இந்த 1 மீட்டர் ஒயர் ஏபி ஒயர் இருக்கு இல்லையா, அடுத்து இந்த பக்கம் காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். இங்கே காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் இப்படி இருக்கும். இந்த காப்பர் ஸ்ட்ரிப்ஸுக்கு வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் நெக்லிஜிபிள் மெட்டாலிக் ஸ்ட்ரிப்னு எடுத்துருப்போம். இருந்தாலும் அதனாலையும் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கே அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், இங்கே ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ்ன்னு பிளேஸ் பண்ணியிருக்கும். கரெக்டுங்களா? இந்த மெட்டாலிக் ஸ்ட்ரிப்னால இருக்கிற ரெசிஸ்டன்ஸையும் நம்ம நல்லிஃபை பண்ணணும்னு எடுத்தோம்னா, பேலன்ஸ் பண்ணணும்னா, அப்போ நம்ம எடுக்கிற ரீடிங் வந்து 50 சென்டிமீட்டர் பேலன்சிங் கரெக்டாக இந்த பொசிஷனில் எடுத்தால் தான் வந்து இந்த மெட்டாலிக் ஸ்ட்ரிப்னால வர எரர் வந்து நெக்லெக்ட் ஆக முடியும். அதனால எரரை மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ தட் ரீடிங் வந்து பேலன்சிங் பாயிண்ட் எங்கே இருக்கணும்னா 50 சென்டிமீட்டர்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When an additional resistance of 1980 ohm is connected in series with a voltmeter, then the scale division reads 100 times larger value. Resistance of the voltmeter is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஒரு வோல்ட்மீட்டர் இருக்கு. அந்த வோல்ட்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வோல்ட்மீட்டர் வச்சுட்டு கரண்ட் வந்து ஐன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா வோல்ட்மீட்டர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஆர் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுறோம். இப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து 100 டைம்ஸ் லார்ஜர் வந்திருக்கு. அப்படின்னா ஃபைனல் பொட்டன்ஷியல் V dash ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு, நல்லா கவனிக்கணும், என்ன பண்ணுறோன்னா கரண்ட் இன்ட்டு கேலோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுது. கேலோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். இந்த வோல்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 100 டைம்ஸ்னா 100 ஆஃப் வோல்ட்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் I இன்ட்டு என்ன பண்ணுவோம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வோல்ட்மீட்டர் இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வோல்ட்மீட்டர் பிளஸ் ஆர்னு எடுத்துக்கிறோம். இப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் வந்து 100 டைம்ஸ் ஆயிருதுன்னு அப்படின்னு எடுத்துட்டோம். ஸோ I கேன்சல் ஆயிருச்சு. இப்போ இங்க 100 RV இஸ் ஈக்குவல் டு RV பிளஸ் ஆர்னு இருக்கு. கரெக்டுங்களா? சரி, இந்த ஆர் தான் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 1980 சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தான் வந்து நம்ம என்ன பண்ணோம் 1980 எடுக்க போறோம். இந்த RV லெஃப்ட் சைடு அமைச்சிருங்க. ஸோ 99 RV இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர் வந்து எவ்வளோ 1980 ஓம். கரெக்டுங்களா? அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வோல்ட் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1980 டிவைட் பை 99 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ண போறோம். இது கேன்சல் பண்ண என்ன கிடைக்குன்னா 20 ஓம் அப்படின்னு கிடைக்குது. ஸோ தட் 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வோல்ட் மீட்டர் வந்து 20 ஓம் எடுத்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In the given circuit, it is observed that the current I is independent of the value of the resistance R6. Then the resistance value must satisfy. Actually, பார்த்தீங்கன்னா இந்த R1, R3, R2, R4 இது இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் பார்த்தா வீஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இது வீஸ்டோன் பிரிட்ஜ். இந்த R6ல வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகாம இருக்கணும். அப்போதான் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் இந்த சர்க்கியூட்ல வர கரண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் R6ன்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா கரண்ட் த்ரூ R6 வந்து 0வா இருக்கு. அதனால தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் இண்டிபெண்டா இருக்கு. அப்படின்னா இது வீஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி இந்த R1, R3, R2, R4 இது வந்து வீஸ்டோன் பிரிட்ஜ் ஆக்ட் ஆகுது. அப்போ வீஸ்டோன் பிரிட்ஜ்னா இது P, இது Q, இது R, S அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா P/Q R by S தானே. ஸோ அப்போ P பிளேஸ்ல R1 இருக்கு, Q பிளேஸ்ல R3 இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு R by S. R பிளேஸ்ல R2, S பிளேஸ்ல R4 இருக்கு. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா R1 இன்ட்டு R4 இஸ் ஈக்குவல் டு R2 இன்ட்டு R3. So that third option வந்து கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா இருக்கு. நெக்ஸ்ட் 16th கொஸ்டின் பாருங்க. AB is a wire of uniform resistance. The galvanometer G shows no current when the length A is equal to 20 cm and CB equal to 80 cm. The resistance R is equal to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ மீட்டர் பிரிட்ஜில் வந்து இந்த லெங்க் இது இருக்குங்களா, இது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 20 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, 20 சென்டிமீட்டர். ஸோ இந்த சிபி வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் 100 மைனஸ் எல், திஸ் ஈக்குவல் டு 80 சென்டிமீட்டர் வந்திருக்கு. ஓகேங்களா. பி பை கியூ ஈக்குவல் டு ஆர் பை எஸ் தெரியும் உங்களுக்கு. இப்போ இது வந்து பின்னு எடுத்துக்கலாம், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கியூன்னு எடுத்துங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பி பை கியூ இஸ் ஈக்குவல் டு ஆர் பை எஸ்ன்னு வருது. பி வந்து ஆர்னு எடுத்துங்க, கியூ வந்து 18 எடுத்துங்க, ஈக்குவல் டு ஆர் பை எஸ். ஆர் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் டு லெங்த், அதனால வந்து ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு லெங்த் போட்டோம்னா, ஸோ இந்த ஆர்ன்றது கே இன்ட்டு லெங்த், கே இன்ட்டு 20 வந்திருக்கு. எஸ்க்கு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா கே இன்ட்டு 80, கே இன்ட்டு 80 வந்திருக்கு. ஸோ கே கேன்சல் ஆயிடுச்சு, 20 18 கேன்சல் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்குது, 4 இந்த 18 கேன்சல் பண்ணால் 20 கிடைக்குது. ஸோ தட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 20 ஓம். அதனால வந்து இந்த 16th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A potentiometer is used for the comparison of EMF of two cells E1 and E2. For cell E1, the no deflection point is obtained at 20 centimeter, and for E2, the no deflection point is obtained at 30 centimeter. The ratio of their EMFs will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த EMF is equal to potential gradient into balancing length எடுப்போம். ஃபர்ஸ்ட் செல்லுக்கு E1 equal to K into L1 வருது balancing length. செகண்ட் செல்லுக்கு E2 is equal to balancing length L2 வந்திருக்கு. ஸோ E1 by E2 is equal to என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L1 by L2. இங்கே L1 எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 20 சென்டிமீட்டர், L2 வந்து 30 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் L1 பிளேஸில் 20 போடுங்க, L2 பிளேஸில் 13 போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்து 2/3. அதாவது ரேஷியோ ஆஃப் தி EMF is equal to 2/3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 17th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In a potentiometer experiment, the galvanometer shows no deflection when a cell is connected across 60 centimeter of the potentiometer wire. If the shell is shunted by a resistance of 6 ohm, the balance is obtained across 50 centimeter of the wire. The internal resistance of the cell is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் வந்து இந்த ஏபி இஸ் தி பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர்னு எடுத்துங்க. இந்த பிரைமரி சர்க்யூட்ல ஸ்டாண்டர்ட் செல் இருக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் அப்படி இருக்கும்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த செகண்டரி சர்க்யூட்ல நம்ம ஒரு செல்லோட இஎம்எஃப் வேணும்னா அதுக்கு இங்க கேல்வாமீட்டர், ஹை ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஜாக் இங்க கனெக்ட் பண்ணுவோம். இந்த செல் மட்டும் கனெக்ட் பண்ணும்போது இங்க பேலன்சிங் லெங்த் L1ல மெஷர் பண்ணியிருக்குன்னு எடுத்துங்க. அந்த பேலன்சிங் லெங்த் L1 தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 60 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, 60 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஷெல்ல வந்து என்ன, இந்த செல் இருக்கு இல்லைங்களா, அந்த செல்ல வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ல வந்து என்ன பண்றோம், ஷண்ட் பண்ணிடுறோம். எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் ஷண்ட் பண்ணியிருக்கோம், 6 ஓம்ல ஷண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்போது இங்க பேலன்சிங் லெங்த், நியூ பேலன்சிங் லெங்த் என்ன ஆயிருதுன்னா L2 அப்படின்னு வந்திருக்கு. நியூ பேலன்சிங் லெங்த் L2 கிடைச்சிருக்கு. இந்த நியூ பேலன்சிங் லெங்த் L2 ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நியூ பேலன்சிங் லெங்த் L2 ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பேலன்சிங் லெங்த் L1 by L2 மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R அப்படின்னு எடுத்துக்கிறோம். பேலன்சிங் லெங்த் L1 எவ்வளவு பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர், பேலன்சிங் லெங்த் L2 வந்து 50 சென்டிமீட்டர் மைனஸ் 1 இன்ட்டு R வந்து 6 ஓம் இருக்கு. ஸோ இதை சால்வ் பண்ணா ஆன்சர் பாருங்க, 6 மைனஸ் 1/5 வந்து 1/5. அப்போ 6/5, 6/5 எவ்வளவு பார்ப்போம், 1.2 ஓம் அப்படி கிடைச்சிருக்கு. ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1.2 ஓம். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பேலன்சிங் லெங்த் when external resistance is not connected. அப்போ அடுத்து L2ன்றது என்ன பார்த்தீங்க, L1ன்றது பேலன்சிங் லெங்த் obtained when external resistance not connected. இது L2ன்றது என்ன பார்த்தீங்கன்னா பேலன்சிங் லெங்த் when external resistance connected parallel to the cell. அப்படி வரும்போது L2ன்னு எடுத்துட்டு இன்ட்டு கேபிட்டல் R, கேபிட்டல் Rன்றது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு resistance of 4 ohm and a wire of length 5 meter and resistance 5 ohm are joined in series and connected to a cell of EMF 10 volt and internal resistance 1 ohm. A parallel combination of two identical cells is balanced across 3 meter of the wire. The EMF of each cell is dash கேட்டிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து இந்த ரெண்டு செல் பேரலல் இருக்கிறதுனால எஃபெக்டிவ் EMF வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு E தான் எடுத்துக்கணும். ஒரே செல் தான் பேரலல் இருக்கிறதுனால. பேலன்சிங் லெங்த் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் R இது ரெண்டுமே சேர்ந்து 5 ஓம் இருக்கு, கரெக்டுங்களா. இந்த ஒரு ஒயர், இந்த ஏபி ஒயர்னு எடுத்துங்க, இந்த ஏபி ஒயர் 5 ஓம் இருக்கு. இந்த ஏபி ஒயரும் இந்த 5 ஓம் ரெண்டுமே ஈக்குவல் 5 ஓம் இருக்குனால இந்த 10 வோல்ட் இருக்கு இல்லைங்களா, இது ஈக்குவலா டிவைட் ஆயிரும். இங்க வந்து 5 வோல்ட், அதாவது பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர்ல 5 வோல்ட்டும் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல 5 வோல்ட்டும் இப்படி டிவைட் ஆயிருக்கும். அப்ப இந்த ஒயர்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 5 வந்திருக்கு. பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை லெங்த் வந்திருக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 5 வருது, லெங்த் வந்து 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் 1 மீட்டர்னு கிடைச்சு 1 வோல்ட் பர் மீட்டர்னு கிடைச்சிருக்கு.
இப்போ EMF இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இன்டு பேலன்சிங் லென்த் தெரியும். பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வந்து 1 வோல்ட் பர் மீட்டர் இன்டு பேலன்சிங் லென்த் 3 மீட்டர்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 3 மீட்டர் சாரி இந்த மீட்டர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 × 1 இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் ஈக்குவல் டு 3 வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் EMF ஆஃப் தி ஈச் செல் வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. பொட்டன்ஷியோமீட்டர் wire of length 1 meter is connected in series with 490 ohm resistance and 2 volt battery. If 0.2 millivolt per centimeter is the potential gradient, then the resistance of the potentiometer wire is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பொட்டன்ஷியோமீட்டர் வயருடைய லெங்த் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இருக்கு. நல்லா கவனிங்க, 1 மீட்டர் ஒயர் வந்து பொட்டன்ஷியோமீட்டருடைய ஒயர். இதுதான் பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் ஏபி. இதனுடைய லெங்த் வந்து 1 மீட்டர் எடுத்துங்கப்பா. 1 மீட்டர் எடுத்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு 490 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். 490 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு இங்கே பேட்டரி வந்து 2 வோல்ட் பேட்டரி இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 0.2 மில்லி வோல்ட் 10⁻³ டிவைட் பை சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் மீட்டர் மாத்தினா 10⁻² கிடைக்குது. ஓகேங்களா? இது 10⁻², இது கேன்சல் பண்ணா -1 வருது. ஸோ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வந்து நமக்கு என்ன வருதுன்னா 2 × 10⁻²ன்னு எடுத்துங்க. இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் அப்படின்னு போட்டோம்னா எவ்வளவு வருதுன்னா 2 × 10⁻² × 1, அதாவது பொட்டன்ஷியல் 1 போடணும் 1 மீட்டர். கரெக்டுங்களா? அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இன்டு லெங்த். அப்போ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் 2 × 10⁻² போட்டு லெங்த் வந்து 1 மீட்டர் போடுறோம். அப்படி பார்த்தோம்னா 0.02 வோல்ட் வருது. எங்க இந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர்ல 0.02 வோல்ட் வருது. அப்படின்னா இங்க 2 வோல்ட்ல இங்க 0.02 வோல்ட் இங்க இருக்குன்னா, இதுல பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர்ல வந்து பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கு 0.02 வோல்ட் இருக்குன்னா, இந்த 490 ஓம் இருக்குல்ல இங்க எவ்வளவு இருக்கணும் பாத்தீங்கன்னா 1.98 வோல்ட் இருக்கும். 1.98 வோல்ட் இருக்கும். அடுத்து வந்து இந்த ரெஜிஸ்டர்லயும் இந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர்லயும் கரண்ட் சேமா இருக்குதுனால ரெஜிஸ்டரும் இந்த கரண்ட் இந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயரும் சீரீஸ்ல இருக்கிற மாதிரி. சீரீஸ்ல இருந்துச்சுன்னா கரண்ட் த்ரூ தி ரெஜிஸ்டரும் கரண்ட் த்ரூ தி பொட்டன்ஷியோமீட்டர் ஒயரும் ஈக்குவல். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். இதுக்கு இங்க ரெஜிஸ்டர்லயும் இதுல இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வயரும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெஜிஸ்டர் வந்து எவ்வளவு வந்திருக்கு 1.98 அப்படின்னு வந்திருக்கு. 1.98 டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் வந்து 490 ஓம் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னா 0.02 வோல்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம். டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஒயர் ஆர்னு எடுத்துக்கோம். இப்போ இதை சால்வ் பண்றோம். இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 0.02வும் இந்த 1.98ம் கேன்சல் பண்ணணும். 0.02வும் அப்படி கேன்சல் பண்ணியிருந்தா என்ன வந்திருக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 99 கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆர் ஈக்குவல் என்ன வருது பாத்தீங்கன்னா 490 டிவைட் பை 99 அப்படின்னு வருது. ஆர் வந்து 490 டிவைட் பை 99 வருது. ஸோ அப்போ 490 டிவைட் பை 99னா அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 490 பை நம்ம என்ன பண்ணிக்கலாம் 490 பை 100 கூட வச்சு அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா கூட 4.9 அப்ராக்சிமேட்லி 4.9 ஓம் கிடைக்குது. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 4.9 ஓம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.